நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வே இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டைரக்ட் செலெக்ஷன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சேலரி 25,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுக்கான ஜாப்புக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு ஜாப் வேக்கன்சி வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 14 டிஸ்ட்ரிக்ட். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர், தருமபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி அண்ட் ராணிப்பட், சேலம், திருவண்ணாமலை அண்ட் திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர் அண்ட் விழுப்புரம் அண்ட் செங்கல்பட்டு. இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மற்ற அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த இடத்துலனாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி மட்டும் தான் எடுக்க போகிறாங்க. அந்த ஒரு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்குது. மற்ற ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து சொல்லப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லா எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் சேலரி வந்து உங்களுக்கு 14,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து அலவுன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலவுன்ஸ் 1,000 ரூபாய், ஃபிக்ஸட் டேர்ம் அலவுன்ஸ் 1,000 ரூபாய் அண்டு மொபைல் ரீசார்ஜ் அலவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 25,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருக்கும் கிடைக்கல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம். உங்களுடைய ஒர்க்கையும் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதா இல்லையா அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் லாஸ்ட்டில் வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டர்ன் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, அந்த உங்கள் ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அட்டாச் ப்ரூஃபோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து ப்ரூஃபோடு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலிடான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்ட் காப்பியோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த செல்ஃப் அட்ரஸ்டில் காப்பியில் வந்து மெயினாக வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி. இதில் ஏதாவது ஒரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படத்தோட ஐடி வந்து இருக்கணும். அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/4/2025 அன்றைக்கி வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்டு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக அல்லது இன்டிசிப்ளினாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்களே ரிஜெக்ட்
ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடியோ அல்லது உங்களுக்கான ஃபோன் நம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற போது கேர்ஃபுல்லாக உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய மெயில் ஐடி இந்த 3 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மெசேஜும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனோட அப்ளை பண்ணுறவங்களோட நேம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் நேம் வந்து என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் அண்ட் உங்களுடைய காப்பாளர் நேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கேஸ்ட் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அண்ட் நேஷனாலிட்டி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் சரிங்களா இவங்க கேட்டிருக்கிற மாதிரி வித் பின்கோடோட வித் மொபைல் நம்பரோட நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. நேஷனாலிட்டி, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 10th டிப்ளமோ, டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த ஆர்டரில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய சப்ஜெக்ட், உங்களுடைய இன்ஸ்டிடியூட்டோட நேம், உங்களுடைய பாசிங் இயர், உங்களுடைய பர்சன்டேஜ் இது எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக ஒட்டுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாவோ ஆர்டினரி போஸ்ட் மூலியமாவோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதோடைய உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த 12 நம்பரில் வந்து ஏதாவது ஒரு டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.indianbankcarriers.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு சரிங்களா. நிறைய விதமான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது எலிஜிபிலிட்டியாக இருக்கோ நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதனால் நீங்கள் வந்து எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேக்கன்சிக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து வைக்கப்படும். இந்த வேக்கன்சியை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசர்வேஷனில் வந்து இருப்பீங்க. எந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி காலி ஆகுதோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் அதாவது உங்களை வந்து கால் பண்ணி கூப்பிட்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.